ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகனோட பார்ட் 2 தான் போட்டிருக்கோம். பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிக்கப்போ, டூத்லெஸ்ஸும் ரொம்ப ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு டிராகன் அப்படின்ற மாதிரி வளர்க்குறாங்க. எப்படின்னா, வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் என்னடா சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கண்டுபிடிப்பான். அதுதான் அந்த படத்தோட ட்விஸ்ட்டே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கதையே ரொம்ப மாறும். சரி வாங்க தொலைன்னு பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல இந்த பெருக்கு இருக்க இடத்த தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா சொல்லவே தேவையில்ல. இந்த இடத்துல இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா இப்போ வந்து டிராகனையும் புதுசாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் ஆட்டை தூக்குறது. என்னடா சொல்கிற, திரும்பவும் டிராகன் ஆட்டை தூக்குதா அப்படின்ற மாதிரி தான் கேட்பீங்க. ஆவாங்க. ஆனால் இருந்தால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க. ஆட்டை தூக்கிட்டு போய் கோலில் போடணும். யார் அதிக கோல் போடுறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹிக்கப்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஹிக்கப்போட அப்பா தான் அதுக்கு வந்து தலைவர். இந்த கேமில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் தர மாதிரி விளாண்டுட்டு இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு டிராகன் வச்சிருப்பாங்க இல்லையா? எல்லாரும் டிராகன் அந்த ஆட்டை தூக்கிட்டு போய் உள்ளே போய் போட்டுட்டு இருப்பாங்க. கதையை ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கும். இந்த கேமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாடு இருக்கும். அந்த கருப்பாட்டை தூக்கி போடுவாங்க. அந்த கருப்பாட்டை யார் பிடிச்சிட்டு போய் கோலில் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம்மேட்ஸ் எல்லாருமே அடிச்சு பிடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணல இல்லையா? இந்த ஆட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் நட் அண்ட் ரஃப் நட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரீட் அந்த ஆட்டை எப்படி அழகாக பிடிச்சிட்டு அவள் டிராகனில் வேகமாக போய்கிட்டு இருப்பா. இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னாட் லோட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொம்பை எடுத்து அடிப்பான். இருந்தாலும் ஆஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிரும் அந்த கேமில். இப்படி தாங்க அந்த ஊரில் உள்ளவங்க போயிட்டுருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா ஹீரோவுக்கு என்னங்க கவலை, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ் கூட ஜாலியாக பறந்துகிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா இடத்தையுமே நல்லா விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊரை பற்றிலாம் கவலை கிடையாது. நம்ம வந்து டூத்லெஸ் கூட போனோமா ஜாலியாக இருந்தோமா அப்படின்ற மாதிரி ஜாலியாக போய் விளாண்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, டே தம்பி நீ ரெடியா அப்படின்ற மாதிரி நம்ம டூத்லெஸ்ட்டை கேட்குறான். ரெடின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹிக்கப் சால்னு கீழே வந்துடுறான். இவங்க ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புகை மூட்டத்துக்குள்ளே போயிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் மாதிரி அந்த ட்ரெஸ் செஞ்சு வச்சுட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக பறந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கல்லில் போய் மோதிடுவான். நம்மளோட டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுவான். டே உனக்கு இதே வேலையாக போச்சுடா, எப்போ பார்த்தாலும் புகை மூட்டத்துக்குள்ளே போகிறது கீழே விழுவுறது நான் வந்து காப்பாற்றுறதாவே இருக்குது. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா டூத்லெஸ் நம்ம ஹிக்கப்பை காப்பாற்றிடுறான். இருந்தாலும் ஹிக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி லைட்டாக விழுந்திருக்கும் போல். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டூத்லெஸ் கல்லை தூக்கி மேலே போட்டு உன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் எனக்கு போட அப்படின்றான். அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஹிக்கப் கரை பிடிச்சிட்டு டே டூத்தி நீ இல்லாமல் நான் எப்படா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனை கீழே தள்ளிவிட போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இவனுங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பாச மலர் மாதிரி பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் ஒரு மேப் எடுத்து வச்சுட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளோட டூத்லெஸ் ஒத்து பார்த்துட்டு இருக்கான் என்னடா இடம் அப்படின்ற மாதிரி. இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின் வந்து அந்த ரெண்டு டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டும் விளாண்டுக்கிட்டு இருக்குங்க. இங்கே ஆஸ்ட்ரைட் வந்தோடனே என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன் ஹிக்கப், நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வேற இடம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். நம்ம வந்து நிறைய டிராகனை கொண்டு வரணும் நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஆஸ்ட்ரைட் சொல்கிறா ஏற்கனவே நம்ம ஏரியாவில் நிறைய டிராகன் இருக்கு, இதுக்கு மேலே இன்னும் டிராகன் அப்படியே சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே இருக்க ஒரு இடத்த பார்த்துட்டு ரெண்டு பேரும் வேகமாக அங்கே போயிட்டு இருக்காங்க என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கட்டி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உறைஞ்சு நிற்கிது தண்ணி மாதிரி. அப்படி என்ன தானே அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு போய் பார்க்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா கீழே இருந்து சில பேர் நெட் வலையை விட்றாங்க. நெட் வலையை ஊற்றணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்போட டிராகன் வந்து தப்பிச்சிருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக் வந்து அதில் மாட்டிக்கிறா டிராகனோட சேர்த்து. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக் வந்து காப்பாற்றிறான் ஹிக்கப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கும்பல் இருக்குது. இந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா டிராகனை பிடிக்கிற கும்பல். இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எரிட். இவன் வந்து பார்த்தீங்கன்னா டிராகோ ஆர்மியை சேர்ந்தவன். இவனுக்கு வந்து என்ன வேலை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டிராகன்ஸ்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு அந்த டிராகோ கிட்ட கொடுக்கறது அவனோட வேலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் நான் வந்து டிராகோ ஆர்மி, நீங்கள் என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நைட் ஃபியூரியை கொண்டு வந்திருக்கீங்க, நைட் ஃபியூரியை நான் கண்டிப்பாக கொண்டுட்டு போயிடுவேன் இந்த இடத்துல இருந்து அப்படின்ற மாதிரி இவங்களை தாக்குங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டூத்லெஸ்க்கு செம்ம கோவம் வந்துடுது. அங்கேருந்து ஒரு நெருப்பு ஃபயரை மேலே விட்றான். விட்டோன்னா ஐஸ் கட்டெலாம் உருக ஆரம்பிக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரேட் அவள் டிராகன்லேயே ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. நம்ம எரிட் வந்து சொல்கிறான் உங்களால் தப்பிக்க முடியாது, நான் எப்படியாவது உங்களை பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராமத்தை தான் காமிக்கிறாங்க. அதாவது பேருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிராகன்ஸ் உருவாகிட்டு இருக்கு. ஹிக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் பற்றி. ஆனால் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவங்க அப்பா பாட்டுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட அவன் சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம தான் டிராகன் விட்டு அந்த இடத்த அழிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்கவே இல்லை. நீ தான் இருக்கே, நீ இருக்க நைட் ஃபியூரி இருக்கு, அப்புறம் நீ அதை பற்றி கவலைப்படுற, நீ கம்முன்ற. இல்லைப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிராகன்லாம் கடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பா அவன் சொன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிராகோ பிளட்விஸ்ட் அப்படின்ற ஒருத்தர் இருக்கானா, அவன் தான் டிராகன்லாம் கடத்துறான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹிக்கப்போட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாறி போச்சு. ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வேகமாக கிளம்புறான், அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கதவுலாம் டோர்லாம் சாத் பண்ணுறாங்க, நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஹிக்கப்போட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு, நீ வந்து எங்கேயுமே போகக்கூடாது, அவனோட பேரை கேட்டாலே எல்லாம் பயப்படுவாங்க, அவன் வந்து எல்லா ட்ராகனையும் கண்ட்ரோல் பண்ண வைப்பான், நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹிக்கப்புக்கு கோவம் வந்துடுது. டக்குன்னு அந்த டிராகன் எடுத்து நான் வெளில போய் பார்க்குறேன் என்னதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கிளம்புறா. ஆஸ்ட்ரிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே கிளம்பிடுறா. அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எரிட்டை தான் காமிக்கிறாங்க. எரிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்கள் எப்படி இங்கே வருவீங்க, நான் உங்களை பிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஸ்ட்ரிட்டும் ஹிக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்லேயே இறங்கிடுறாங்க. வெயிட் பண்ணு, நாங்களே உங்கள் வலையில் வந்து விழுந்துடுறோம், நீ எதுவும் எங்களை பண்ண வேணாம், நீ வந்து எங்கே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறியோ அங்கே எங்களை கூட்டிகிட்டு போ, நாங்களே எங்கள் மேலே வலையெல்லாம் போட்டுக்கிறோம், நீ வந்து எங்கே கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறோம் அங்கேயே போ, நாங்கள் எங்கேயுமே இந்த இடத்த விட்டு தப்பிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஹிக்கப்பு சொல்கிறான். ஆனால் எரிட்டுக்கு வந்து எதுவுமே புரியல, ஏன்னடா இவனுங்க பாட்டுக்கு வந்தானுங்க, இவனுங்க பாட்டு சிறையில் போய் இவங்க பாட்டுக்கு அடைஞ்சிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி கையில் கொடுத்துட்டு போனாங்க, இந்த கத்தி கூட நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் வருது, ஸ்மோக் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு வரும், அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியல. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி பார்க்குறான், ஏன்னா எங்களை வந்து காமெடி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி எரிட் கேட்க சடார்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் வந்து ஹிக்கப்பை தூக்கிட்டு போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது புதுசாக ஒரு டிராகன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப தான் நம்ம டூத்லெஸ் வந்து கத்த ஆரம்பிச்சிருவோம் ஹிக்கப்பை காணாங்குவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போனது வேற யாரும் இல்லை, நம்ம டீம்மேட்ஸ் தான். அவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாட்லெட், டஃப்னட் இவங்க ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க போல. ரஃப்னட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரிட்டோட கையை பார்த்தோன்னா ரொம்ப ஆனந்தம், என்னடா அவ்வளோ பெரிய ஆம்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு எரிட் வந்து பார்த்தீங்கன்னா வலையை வீசிடுறான் அவங்க மேலே. அடுத்த ஒரு வலையை வீசுறா இருந்தால் பார்த்தீங்கன்னா ஹிக்கப் நம்ம டூத்லெஸ் வந்து தப்பிச்சிடுறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்காங்கன்னா ஹிக்கப்போட அப்பா தான் வந்திருக்காரு. ஹிக்கப்போட அப்பாவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு ஹிக்கப்ட்ட பேசிட்டு இருக்காரு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஹிக்கப், நீ அவனை தேடி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் அவனை பார்த்துருக்கேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கான், வந்து நம்ம இடத்தையே அழிச்சிட்டு போயிட்டான், அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான் இந்த இடத்துக்கு நான் தான் ராஜாவை போகிறேன் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாம் அவனை பார்த்து சிரிச்சாங்க. சிரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அவன் பண்ண வேண்டியதை பண்ணிட்டான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் வச்சிருப்பான் போல, டிராகனை விட்டு அந்த இடத்தையே அழிச்சுட்டு போயிட்டான், அங்கேருந்து தப்பிச்சதில் நான் ஒருத்தன் மட்டும்தான், மீதி எல்லாருமே இப்போ இல்லை உயிரோட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ ஹிக்கப் வந்து இல்லைப்பா நான் போகிறேன், அவனை நான் பார்த்தே ஆகணும், அவனை பார்த்து நான் எப்படியாவது அழிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கேட்கவே இல்லை. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் வந்து அவங்க அப்பா பேச்சை கேட்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் டூத்லெஸ்ஸை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான், எப்படியாவது அவனை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி மேலே பறந்து போயிட்டு இருக்கான். நம்ம டூத்லெஸ்ஸும் அவனை பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வராங்க. அவங்கள பார்த்தோன்னா ஹிக்கப்புக்கு வந்து யார் இது, இதை தான் இருக்குமா டிராகோ ஒன்று தானட்டுக்கு, இவனை எப்படி போய் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போய் அவங்க கூடயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் பக்கத்தில் பறந்து வந்துகிட்டே இருக்கு. நம்ம டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போய்கிட்டு இருக்கான் அந்த டிராகன் பின்னாடியே, யார் என்ன இது அப்படின்னு பார்க்கலான்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் அந்த ஒரு டிராகன் வந்து தூக்கிறோம். நம்ம டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுருவாங்க. கீழே தள்ளி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ் தண்ணியில் விழுந்துருவோம். அதுவும் ஐஸ் கட்டி வேறு, அவனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர முடியல, ஏன்னா அங்கே இருக்க பனி எல்லாமே உடஞ்சிருச்சு. அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிராகன் இருக்கும் போல், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ் என்னமோ பண்ணுற மாதிரி நம்ம ஹிக்கப்புக்கு தெரியுது, அவ்வளோதான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் அந்த டிராகன் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிராகன்ஸ் இருக்குது. அங்கே போய் விட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்புக்கு வந்து ரொம்பவே பயம். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடலாம் தெரியாது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சுட்டு மிரட்டுறான், யார் நீங்கள், என்ன வேணும் உங்களுக்கு, ஏன் என்னோட டூத்லெஸ் அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு புகையை உண்டாக்குறான், எல்லா டிராகன்ஸும் பின்னாடி போயிருது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராணியா அந்த தலைவர் வந்து வராரு. தலைவரை பார்த்தோன்னா நீ யார், உனக்கு என்ன வேணும், எதுக்கு என்னை தூக்கிட்டு வந்த, என்னோட டூத்லெஸ் எனக்கு வேணும் அப்படின்றப்ப டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து விட்டுறாங்க. அப்பா டூத்லெஸ் எப்படி வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டிராகனும் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை கக்குது. இடத்தோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மெல்ல வராங்க. நைட் ஃபியூரி எப்படி உனக்கு கிடைச்சது, இது எப்படி நீ ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துலேயே போயிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போனால் நான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அதுதான் இந்த ட்விஸ்ட். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹிக்கப்போட அம்மா தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோரியெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்போட அப்பாவை தான் காமிப்பாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்பை தேடிட்டு வேகமாக பறந்துட்டு இருக்காங்க. ஆனால் எங்கே தெரியுமா அவங்க கிடைக்கல. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாபர் தான் வந்திருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி உடஞ்சு கிடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அப்படியே கீழே வராங்க, என்ன அது அப்படின்ற மாதிரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் அவங்க அப்பா கொடுத்த ஒரு ஹெல்மெட் ஒன்று இருக்கும். அதை பார்த்துட்டு ஹிக்கப் இந்த வழியாக தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனை மாப்ப முடிக்க சொல்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த வழியாக தான் போய்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான், எங்கம்மா என்னை கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி, வா ஹிக்கப் அப்படின்ற மாதிரி சொல்லி பின்னாடி கேள்வி கேட்டுகிட்டே போயிட்டு இருக்கிறான். நம்மளோட டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பூந்து வர முடியல, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உலகத்தை வந்து காமிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாழுது. இது எல்லாத்தையும் நான் தான் ஹிக்கப் பார்த்துட்டு இருக்கேன், ஏம்மா அப்பா விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கதையை சொல்கிறாங்க. ஹிக்கப்போட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிராகனுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான தன்மை இருக்குது, அது வந்து நம்ம பயன்படுத்துறதுல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டிராகனுக்கும் சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டூத்லெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று சொல்லி தந்திருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்புக்கே தெரியாது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டையிலேருந்து வால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ரெக்க மாதிரி முளைக்கும். அப்படியே ஒவ்வொரு டிராகனை பற்றி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிக்கப் வந்து கேட்குறான், ஏம்மா நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்பா விட்டுட்டு அப்படின்ற மாதிரி. அவரில் ஹிக்கப் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்
பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப இதா இருந்தேன். நீ வந்து குட்டி பையனா இருந்த. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, நீ படுத்துருக்க இடத்துக்கு வந்துச்சு. நான் வந்து அந்த டிராகன கொல்லன்னு கத்தி எடுத்துட்டு போனேன். ஆனா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, உன் கூட விளையாண்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா அடிக்க வந்தாரு. அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிராகன் என்னைய தூக்கிட்டு அந்த இடத்துலேருந்து வேகமா கிளம்பிருச்சு. நம்ம அப்பா வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, நீ மட்டும் தான் இருந்த. என்னைய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிராகன் தூக்கிட்டு போயிருச்சு. அப்பவே உங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு, அவ்வளதான். நம்ம ஒய்ஃப் வந்து இறந்திருப்பா அப்படின்ற மாரி நினச்சிட்டு இருந்திருப்பாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிராகன் கூடயே வாழ ஆரம்பிச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நல்லா தான் பார்த்துக்குது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உன்னைய வந்து உங்க அப்பா நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற மாரி எனக்கு தெரியும். ஹிக்கப் நீ பார்த்துருப்பில்லங்க பனிக்கட்டி மாரி இருந்தது. இத உருவாக்குனதே இந்த ஒரு டிராகன் தான். இங்க இருக்க எல்லா டிராகனும் இந்த ஒரு டிராகன் தான் பாதுகாத்துட்டு வருது. இந்த டிராகன் சொல்ற பேச்ச மட்டும் தான் எல்லா டிராகனும் கேட்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உன்னைய வெல்கம் பண்ணுது. வேற ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. சரி வா ஹிக்கப் நான் உனக்கு இன்னும் நெறைய இடத்த சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு உங்க அம்மா சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள காமிக்கிறாங்க. யாருன்னா ஹிக்கப்போட ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ்ட்ரிட் வந்து சொல்றா, ஹிக்கப் வந்து எங்க தான் போயிருப்பான். அவன் இன்னும் ஆளையே காணோம் அப்படின்ற மாரி. உடனே எரிட்ட வந்து ஆஸ்ட்ரிட் வந்து தூக்கிட்டு போறா. தூக்கிட்டு போய் மேல ஹைட்ல கொண்டுட்டு போய் உன்னை கீழ விட்டுருவேன் இங்கருந்து. ஒழுங்கா நீ எங்க அங்க டிராகோ எங்க இருக்கான் அப்படின்றத சொல்லு அப்படின்ற மாரி கீழ பொத்துன்னு போட்டுறா. அவனும் சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா டக்குன்னு டிராகன் வந்து அவன பிடிச்சிருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹிக்கப்போட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஹிக்கப்ப வெளில கூட்டு போறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெரிய டிராகன் வந்து எல்லா டிராகனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உணவு குடுக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டூத்லெஸ் வாய் நெறைய அள்ளி சாப்பிடுவான். செம்ம பசியில இருந்திருப்பான் போல. அவன் வாய கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ மீன புடிச்சுட்டான் பயபுல. அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிக்கப் பார்த்தீங்கன்னா, மேப்ப போட்டு பார்க்குறான். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்ற மாரி. நம்மளோட டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கிட்டு அங்க இங்கேயும் கிறுக்குறான். மத்த டிராகன்லாம் அவன பைத்தியம் மாரி பார்க்குதுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் டிராகன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டிராவல் பண்றாங்க. ஹிக்கப்போட அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிக்கப்ட்ட பேசிட்டே ஒவ்வொரு டிராகன்ல வந்து தாவி தாவி அப்படியே அவன்ட்ட அது இதுன்னு பேசிட்டே வராங்க. அப்படியே ஹிக்கப்பும் பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல டிராகன் வந்து அவனும் கீழ குதிச்சு அவங்க அம்மாட்ட சாகத்த செஞ்சு காமிக்கிறான். அவன் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் மாரி இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பறக்குறான். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, பொத்துன்னு கீழ விழுந்துறான். எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டூத்லெஸ் தான் போய் காப்பாத்துறான். ஹிக்கப் உனக்கு என்ன ஆச்சு? ஏன் கீழ விழுந்த? அப்படின்ற மாரி ஹிக்கப்போட அம்மாவும் வந்து கீழ சீக்கிரமா வராங்க. வந்துட்டு என்ன ஆச்சு? ஏதாச்சு? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உனக்கு எப்படி இந்த மாரி ட்ரெஸ்லாம் கிடைச்சது? யார் உனக்கு இந்த மாரிலாம் மேக் பண்ணி தந்தா? அப்படின்னு கேட்டதுக்கு நானே தாம்மா பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாரி சொல்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹிக்கப்போட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஹிக்கப் நீ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மாறிட்ட. நான் உன் கூட இல்லைனாலும் உனக்கு வந்து இந்த மாரி டிராகன வளர்க்குற தன்மை அது எல்லாமே உனக்கும் இருக்கு. எனக்கு இருக்கிற மாரியே. பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம டூத்லெஸ் பக்கத்துல போறாங்க. பக்கத்துல போயிட்டு முதுகுல வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா தேய்ச்சு விடுறாங்க. தேய்ச்சு விட்டோனே பார்த்தீங்கன்னா, நம்ம டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மேல ரெக்க மாரி முளைக்குது. டூத்லெஸ்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரெக்க முளைச்சிருச்சு அப்படின்ற மாரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிக்கப் கேட்குறான், எப்படிம்மா அத பண்ணீங்க அப்படின்ற மாரி. அது வந்து நெறைய தனித்துவமான தன்மைகள்லாம் இருக்கு ஹிக்கப். நான் வந்து உனக்கு எல்லாத்தையுமே சொல்லித் தரேன். நீ என் கூடவே இரு அப்படின்ற மாரி கேட்குறாங்க. சரிம்மா உன் கூடவே இருக்கிறேன். எனக்கு எல்லாத்தையுமே கத்துக் குடுங்க அப்படின்ற மாரி ஹிக்கப்பும் சொல்றான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஸ்ட்ரிட்ட தான் காமிக்கிறாங்க. அவ வந்து பார்த்தீங்கன்னா, எரிட்டோட உதவியால அந்த டிராகோ இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வந்துடுறாங்க. எரிட் நீ எதுவும் என்ட்ட வேலை காமிச்சின்னா என்னோட டிராகன் வந்து உன்னைய கொன்றும் பார்த்துக்க பத்திரமா இரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த டிராகோன்றவன் ஒரு உலகத்தையே இந்த இடத்துல செதுக்கி வச்சிருக்கான். அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க இருக்கு. இந்த இடத்துல ஒரு எரிட் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பான். சத்தம் போட்டு கூச்சலிட்டதுனால அங்க இருக்க எல்லாருமே இங்க தான் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு போயிரும். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, வசமா மாட்டிக்குவாங்க அவங்க கிட்ட. இவனோட பேர் தான் அந்த டிராகோ த பிளட் வெஸ்ட். இவன் தான் அந்த படத்தோட வில்லன். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டிராகனும் இவனுக்கு அடிமையா தான் இருக்கணும். இவன் தான் அந்த நாட்டோட தலைவனா இருக்கணும் அப்படின்ற மாரி எல்லா டிராகனையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் கைக்குள்ளார போட்டு வச்சிருக்கான். இவனோட உடம்பு பார்த்தீங்கன்னா, முழுசாவே வந்து பார்த்தீங்கன்னா, டிராகனோட உடம்பால தான் மூடப்பட்டிருக்கும். நெருப்புல பட்டாலுமே இவனுக்கு எதுவுமே ஆகாது. இப்போ வந்து எரிட் சொல்றான், நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள புடிச்சிட்டு வந்தேன். நீங்க கேட்ட மாரி டிராகன் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றான். ஆஸ்ட்ரிட் இருந்துட்டு சொல்றா, நீ வந்து யார்ட்ட மோதுறன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாரி எரிட் வந்து சொல்லிட்டு இருக்கான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிராகனை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரிட் சொல்றா, ஹிக்கப் வந்து அங்க நடக்கிறதே வேற அப்படின்ற மாரி டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, எரிட்டோட கழுத்தை பிடிச்சிட்டு சொல்றான். டிராகோ சொல்றான், இந்தம்மா சின்ன பொண்ணே உனக்குன்னா என்னை பத்தி முழுசா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலே நான் தான் பெரியவன். என்னை அழிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எவனுமே இல்ல அப்படின்ற மாரி சொல்றப்ப ஆஸ்ட்ரிடோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஹிக்கப் வந்தானா அவங்க எல்லாருமே ஒண்ணு இல்லாம ஆக்கிரும் அப்படின்னு ஆஸ்ட்ரிட் வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டிராகோ வந்து எரிட்டோட கழுத்தை பிடிச்சு தூக்குறான். இவனை முதல்ல தாக்குங்க அப்படின்ற மாதிரி எரிட்டே கொல்ல பார்ப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அந்த ஆஸ்ட்ரிட்டோட டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எரிட் வந்து காப்பாற்றும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, எரிட்டுக்கு புரியும் டிராகன் வந்து நம்ம தேவையில்லாம உங்களை கொண்டாந்து மாட்டி விட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துரும். அதை அட்டாக் பண்ணிடுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா படத்தை இந்த சீனில் கட் பண்ணிட்டு நம்ம ஹிக்கப்பை காமிப்பாங்க. ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த டிராகன் கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம டூத்லெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்பவே பிடிச்சி போயிருது. ஹிக்கப் வந்து சொல்கிறான், ரொம்ப சத்தம் போட்டு விளாடாதீங்க அப்படின்ற மாதிரி. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட வாயில வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அப்பா வந்து கையை வச்சுருவாரு. அப்பா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து வேகமாக அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த இடத்துல இருந்து அவனை கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் பையனை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி டூத்லெஸ்ஸும் உள்ள போவான். ஆனால் போக முடியாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க ஹிக்கப்போட அப்பா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அம்மா இருப்பாங்க. அப்படியே அவங்க 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே புரியல. ஹிக்கப்போட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டீங்களா,
நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இவ்வளோ நாளாக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன ஏதுன்னு கேட்காதீங்க, எனக்கு அழுக தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ அழுகலாம் வேணாம், நான் தான் உனக்கு பார்த்துட்டு இல்லை, இனிமேட்டுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ராகன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக பின்னாடி போகுதுங்க. அப்படி இந்த இடத்துல படத்தை கட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்ட்ரேட் இருக்க இடத்த தான் காமிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எரிட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரேட்டை காப்பாற்றுறான். ஆஸ்ட்ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வருது, இவன் வந்து நம்ம ஆள் மாதிரி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கைது பண்ணி வச்சிருந்த அந்த ட்ராகன்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எரிட்டோட உதவி இருக்குது, எரிட் வந்து எதனாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. எரிட்டுக்கு வந்து இப்போ தான் இந்த ஃபேக்ட் எல்லாம் புரிய வருது. எரிட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் கூடலாம் பழக ஆரம்பிக்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து கட் பண்ணிட்டு நம்ம ஹிக்கப் இருக்க இடத்த தான் காமிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கூடவே ட்ராகனும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காபர் ஒன்று சொல்கிறாரு, உங்கள் அம்மா அப்பா ஒரு 2 பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டு அருமையாக இருக்கும், அவங்க கொஞ்சம் பாட சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஹிக்கப்பு. அவங்க அம்மா வந்துட்டு பாட்டு பாடுறதா அப்படின்ற மாதிரி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிக்கப்போட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாட்டை ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பாட பாட அவங்க அம்மாவுக்கு வந்து கண்ணில் தண்ணிலாம் வருது. காபர் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஆட ஆரம்பிக்கிறாரு. ஹிக்கப் அதை வந்துட்டு கம்முன்னு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வாய் பண்ணிட்டு அந்த பாட்டை பாடுறாங்க. பாட்டு சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ட்ராகன் வந்துடுவான். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்க ட்ராகன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்கோம். என்னடான்னு இவங்களும் வெளில வந்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல ட்ராகன் வந்துடுவான். அவங்க மூலயமா எப்படி உங்கள் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிருப்பான் போல இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அம்மா சொல்கிறாங்க, இவன் வந்து ரொம்ப மோசமானவன், இவன் வந்து எல்லாத்தையும் தாக்க தான் பார்ப்பான், இவன்ட்டு நம்ம எப்படியோ தப்பிக்க தான் பார்க்கணும், இவன்ட்டு போருக்கு போனோம்னா அதை ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராகனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தாக்க வருது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வலை வச்சிருப்பான் அந்த ட்ராகனை பிடிக்கிற மாதிரி, ஈஸியாக அந்த ட்ராகனை பிடிச்சிருவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன்லாம் தப்பிக்க முயற்சி பண்ணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்ட்ரிட் இருக்கா, ஆஸ்ட்ரிக் வந்து கொஞ்சம் மூளை அதிகம். அங்கே இருக்க எல்லா மிஷினையும் அந்த ட்ராகன்ஸை வச்சு எல்லாம் அழிக்க பார்க்குறாங்க. இருந்தாலும் இவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அந்த ட்ராகன்ற வந்து பார்த்தீங்கன்னா வில்லங்கம் பிடிச்சாலும் இவனை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தோக்கடிக்க முடியாது யாரும். இருந்தாலும் அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகா பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நைட் ஃபியூரி ட்ராகன்லாம் வச்சு என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பிக்கப் இந்த இடத்துல சொல்கிறான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கலாம் பார்த்துக்கங்க, நான் வந்து போய்ட்டு அந்த கெட்டவனை கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ட்ராகனை எடுத்துகிட்டு வந்துட்டு கெத்தாக வருவாங்க. இந்த ட்ராகனை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்தையே அலசி உடச்சிட்டு அப்படியே வெளியில் வரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போர் பண்ணிட்டு இருக்காங்க. சண்டை வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி ட்ராகன் இந்த இடத்த விட்டு கிளம்பு, இது வந்து எங்க இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த இடத்துல ட்ராகன் வந்து சொல்லுவான், நான் இது மாதிரி போட்டி கொண்டு வந்திருக்கேன், இந்த ட்ராகனை நான் கொல்லாமல் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அழிக்க பார்க்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அம்மாவோட அதாவது தலையில் மாட்டியிருந்த அந்த மாஸ்க் வந்து கழட்டிடுவான். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஹிக்கப்போட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை காப்பாற்றிடுவாங்க. ஒரே அடி தான் அவன் தள்ளி போய் விழுந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பெரிய ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு மோதிக்குங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டி போட்டுட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அம்மா போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 ட்ராகனையும் தடுக்கலாம்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால வந்து தடுக்க முடியல. அந்த 2 ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக மோதிக்குதுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகிட்டே வருது. ஹிக்கப்பும் பார்த்தீங்கன்னா அவனால் என்னென்னலாம் முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் அவனால் வந்து கட்டுப்படுத்த முடியல. இந்த ஒரு ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து அவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகோ கிட்ட போகிறான். ட்ராகோ கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க, எங்கள் இடத்த வந்து எதுக்கு ஆக்கிரமம் பண்ணலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அவன் ட்ராகோ வந்து சொல்கிறான், நீ ட்ராகனை பற்றி நீ பேச வந்துட்டியா, இந்த ட்ராகனால தான் என்னோட கையே போச்சு, அதனால தான் எனக்கு ட்ராகனெல்லாம் பிடிக்காது, எனக்கு அடிமையாகவே வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அம்மாவும் அப்பாவும் கீழே வராங்க. இந்த ட்ராகன் வச்சு தான் அவங்க எல்லாத்தையும் கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி ட்ராகோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ பார்க்குறியா உன்னோட நைட் ஃபேரியை உனக்கு எதிரி ஆக்கி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான். அந்த நைட் ஃபேரியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டூத்லெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா தாக்க வருது. டே டூத்லெஸ்ஸு என்னடா பண்ணுற, நான் தான்டா ஹிக்கப், என்னை எதுவும் பண்ணிடாத, நான் தான்டா ஹிக்கப் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அந்த வந்து டூத்லெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு தாக்கலான்ட்டு அந்த ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து ஹிக்கப்போட அப்பா மேலே தாக்கி ஒரு வழியாக வந்து ஹிக்கப் வந்து உயிர் பழிச்சிட்டான். ஆனால் ஒரு சங்கடமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உசுரோட இல்லை. அது நெருப்பு தாக்குனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துறாரு. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோந்து பார்க்குறான். நீ போ பக்கத்தில் வராத, எதுக்கு எங்கள் அப்பாவை கொன்னு அப்படின்ற மாதிரி ஹிக்கப்பு வந்து கோவம். ஆனால் டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியல. இந்த ட்ராகனோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராகனையும் அது கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான். ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நைட் ஃபியூரியும் ஆக்கிரமிச்சிட்டான். அந்த இடத்த விட்டு அப்படியே அவனும் கிளம்புறான். ஆனால் ஹிக்கப்பு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கோவம். அப்போ கொண்டுட்டு எப்பரா நீ இப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி. காபர் இருந்துட்டு கவலைப்படாத, அவனை நம்ம ஒரு வழி பண்ணலாம், இப்போ என்ன பண்ணுறது, அப்பாவோட உயிர் போச்சு, அதுக்கு முதல்ல அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அம்ப விட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்துறாங்க. என்ன பண்ணுறது ரொம்ப வருத்தமான விஷயம். இதை பண்ணது எல்லாமே அந்த ட்ராகோ தான். ட்ராகோ இதுக்கு மேலே எப்படி அழிக்கிறாங்க அப்படின்றத அந்த படம் போக போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகோ கிட்ட போகிற அளவு கூட உங்ககிட்ட ட்ராகன் இல்லை. ஏன்னா எல்லா ட்ராகனுமே அந்த ட்ராகோ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான்.
இந்த ஹிக்கப்புக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல முழிச்சிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து கவலைப்படாத அப்படின்ற மாதிரி தலையில் தடவை கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா என்னம்மா பண்ணுறது, அப்பாவையும் கொண்டுட்டான், அந்த மாதிரி எல்லா ட்ராகனையும் கொண்டுட்டு போயிட்டான், அப்போ நம்ம என்னதாம்மா பண்ணுறது. ஹிக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்கான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. ஆமாம், அந்த பெரிய ட்ராகனெல்லாம் குட்டி ட்ராகனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. சரி வாங்க இப்போல்லாம் நம்ம பறக்க போகிறோம் எப்படி அப்படின்ற மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் அந்த குட்டி ட்ராகன் எல்லாம் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ட்ராகன் வந்து இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து குட்டி ட்ராகன் தானே, இவங்க பேச்சை கேட்காது, அது இஷ்டத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த ட்ராகன் மூலியமாக பறந்துகிட்டு இருக்காங்க. அந்த ட்ராகோ எங்கே இருக்கான் அப்படின்ற இடத்துக்கு தான் போகிறாங்க இப்போ எல்லாருமே. அப்படியே அந்த இடத்துலேருந்து ஹிக்கப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து கிளம்புறாங்க அவங்க நகரத்துக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகோ வந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ட்ராகனையும் அவன் கண்ட்ரோல் கொண்டு வரான். கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அந்த நகரத்தை அழிக்கலான்ற ஒரு முடிவு பண்ணியிருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஆசையாக வளர்க்குற எல்லா ட்ராகனுமே அவங்கள விட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகோ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகரத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ட்ராகன் சொல்கிறான். அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கேட்குது. இந்த ஒரு நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் அந்த இடத்துக்கு வரோம். ஹிக்கப் பார்த்தோன்னே ரொம்ப கோவம் வருது. என்னடா நம்ம இடத்தையே அழிக்க வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி. அவன் பார்த்தீங்கன்னா ஹிக்கப்பும் வேகமாக போகிறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகரத்து மக்கள்லாம் ஹிக்கப்பை பார்த்துட்டு ஹிக்கப் வந்து நம்ம கிட்ட வந்துட்டான் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஹிக்கப்பை பார்க்குறான். இவன் எப்படி இங்கே வந்திருப்பான் ட்ராகன் இல்லாமல் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் வந்து சின்ன ட்ராகனில் வந்திருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டு அந்த பெரிய ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உருக்குலைக்குது. ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நேராக டூத்லெஸ்ட்டை போகிறான். டூத்லெஸ்ட்டை போய்ட்டு டே என் இடம் தெரியுதாடா, நான் தான்டா ஹிக்கப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகிறான். அந்த டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் வருது. அப்படியே மூஞ்சில் கையை வச்சோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு திரும்புது. இன்னமேட்டுக்கு தாங்க ஆட்டமே சூடு பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராகோவை கீழே தள்ளி விட்டுருவான். இன்னமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டம் விறுவிறுப்பாக போகும். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. யாரான்னு கேட்டிங்கன்னா டூத்லெஸ் நம்ம ஹிக்கப்போம். இன்னமேட்டுக்கு தான் ஆட்டம் பரபரப்பாக போக போகுது. ஏன்னா இன்னமேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த ட்ராகனை அழிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஐஸ் கட்டிலாம் உருகுலைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் சொல்கிறான் டூத்லெஸ் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, அவன் ஒன்று வந்து மயக்கிறான், நான் மயக்கமாக பாதுகாக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை கட்டி விட்டுறான். கண்ணை கட்டி விட்டோம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிட் சொல்கிறான் இன்னமேட்டு கொளுத்தடா வச்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி. ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வச்சிருக்க ட்ராகனை சொல்கிறான். அவனை வந்து நீ எப்படியாவது அழி அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டூத்லெஸ்ஸும் நேராக போயிட்டு இருக்கான். ஆனால் என்ன ஒன்று டூத்லெஸ் கண்ணில் கட்டியிருந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு விழுந்துருது. இந்த நேரத்தில் நம்மளோட ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகை மூட்டத்தை போட்டு அவனை கீழே தள்ளி விட்டுறான். யாரை ட்ராகோவை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகோ கீழே விழுந்துறான். கீழே விழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஹிக்கப் டூத்லெஸ் மேலே ஏறிட்டு வேகமாக போயிட்டு இருக்கான். ஹிக்கப் டூத்லெஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வராங்க எங்கே ட்ராகோ இருக்க இடத்துக்கு. ட்ராகோ கிட்ட வந்து சொல்கிறாங்க உன்னால இனிமேட்டுக்கு எதுவுமே பண்ண முடியாது, உன்னோட கதை இதோட முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்பே ட்ராகோ வந்து அவனோட கத்தி எடுக்க போகிறான். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் அவனோட கத்தியை சொருகுறான். இனிமேட்டு உங்களால் தப்பிக்கவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான் ஹிக்கப். அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கேட்கும். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுவான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியெல்லாம் அந்த இதில் உறைஞ்சு போயிடுவாங்க. எல்லாம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அவங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஹிக்கப் ஆச்சு அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி வருது. அது வேற யாருன்னா நம்ம டூத்லெஸ் தான். டூத்லெஸோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் முழுசாக தெரியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆன மாதிரி தான் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் பார்த்துட்டு சிரிக்கிறான். இன்னமேட்டுக்கு தான் நீங்கள் டூத்லெஸோட பவரை பார்க்க போறீங்க. டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிங் மாதிரி அந்த பெரிய ட்ராகன் எந்த ட்ராகனும் பார்க்க மாட்டான். அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் அழிக்க பார்க்குறான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் வந்து உனக்கு என்னாச்சு அவன் சீக்கிரமா ஆளி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராகனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டூத்லெஸ் பின்னாடி போய் நிற்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் உள்ளதுக்கு இந்த டூத்லெஸ் தான் கிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லா ட்ராகனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ட்ராகன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு கக்குது. நம்ம ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே நெருப்பு கக்கி அவனையும் கீழே தள்ளிடுதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் அடிப்பான் பாருங்க. அந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகனோட அந்த தந்தமே பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். அப்புறமேட்டுக்கு என்ன அவ்வளோதான், அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ் வந்து பார்த்து பயந்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி ஓடிடும். அவ்வளோதான், இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிய போகுது. டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டான். அந்த ட்ராகன் முதற்கொண்டு அந்த ஊர் மக்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த டூத்லெஸ் வந்து பையன் வந்து காப்பாற்றிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராகனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ் பக்கத்தில் வரும். டூத்லெஸ் வந்து பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராகனுமே நம்ம டூத்லெஸ்ஸை பார்த்து வணங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டூத்லெஸ் தான் அந்த ட்ராகன் இனத்தோடைய தலைமை. ஏன்னா எல்லா ட்ராகனையும் அவன் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு சத்தம் விடுவான். சத்தம் விட்டோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வணங்கும். அப்புறம் ஹிக்கப்பும் டூத்லெஸ்ஸும் எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இங்கே கொஞ்சிட்டு இருக்கானுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம டூத்லெஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ட்ராகன்கிட்ட போகிறாங்க. எப்படின்னு என் கூட வந்துட்டாடா அப்படின்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. நம்மளோட எரிட் பையன் இருக்கான்ல, எரிட் பையன் வந்துட்டு நானும் உங்க கூட இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஹிக்கப்ட்ட கேட்குறான். தாராளமாக இருக்கு, ஏன்னா அங்கே நிறைய ட்ராகன்ஸ் இருக்குது, உனக்கு மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி. ஹிக்கப்போட அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி நம்ம நகரத்தை காப்பாற்றிட்ட அப்படின்ற மாதிரி ஹிக்கப்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயசான பாட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நீ தான் நம்மட்டுக்கு இந்த நகரத்தோட தலைமை அப்படின்ற மாதிரி ஹிக்கப்போட தலையில் வந்து
பார்த்தீங்கன்னா பொட்டை வச்சு அவனை அந்த நகரத்தோட தலைவன் ஆக்கிடுறாங்க. அவ்வளோதான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம ஹிக்காபுக்கு தான் நம்மட்டு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா ஹிக்காப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகரத்தோட தலைவன். அது மட்டும் இல்லாமல் அந்த நகரத்தை அவன் தான் காப்பாற்றினான். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு ஃபயர்லாம் விட்டு அப்படியே இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிப்பாங்க. இதோட தேர்ட் பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். எனக்கு ஏன்னா அந்த பாட்டெலாம் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு. அதை நீங்களும் பார்க்கணும் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது தமிழன் வாய்ஸ் ஓவர். மீண்டும் சந்திப்போம்.